My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாட்டில் புதிதாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகள் வருவதற்கான அனுமதியை நேஷனல் மெடிக்கல் கமிஷன் NMC கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடியோவில் இந்த 6 மருத்துவக் கல்லூரிகள் எந்த வருஷம் நடைமுறைக்கு வரும் அண்ட் அதனால் இந்த வருஷத்தில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா? ஏன்னா இதெல்லாம் நம்ம பேரண்ட்ஸும் சரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் சரி நியூஸ் மீடியாவில் நியூஸ் சேனல்ஸில் இந்த இன்ஃபர்மேஷன் வந்த உடனே ஃபோன் கால்ஸாக நமக்கு நிறைய பேர் கேட்கும்போது சார் இதனால் கட் ஆஃபில் ஏதாவது சேஞ்ச் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்குரிய பதில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். தமிழ்நாட்டில் புதிதாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகள் ஆரம்பிப்பதற்கான அனுமதியை கொடுத்துருக்குறாங்க. ஆல்ரெடி நமக்கு சில காலேஜஸ் அனுமதி பெற்று இயங்கிட்டு வருது. ஆனால் ஹாஸ்பிட்டல் இன்னும் கட்டப்படலை. உங்களுக்கு தெரியும், அந்த கல்லூரியினுடைய பெயர் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஆனால் இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் அந்த கல்லூரிக்குன்னு சொல்லி சொந்தமாக இடம் இருக்குது, ஆனால் இன்னும் பில்டிங் இல்லை. அந்த எந்த காலேஜுங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு 6 அரசு மருத்துவக் கல்லூரிகள், இது கவர்மெண்ட் காலேஜஸாக வரப்போகுது. தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸாக வரப்போகுதுன்றதுனால கூடிய சீக்கிரத்தில் லேண்டெல்லாம் நீங்கள் ஆக்குப்பை பண்ணிக்கோங்க, லேண்டை நீங்கள் அக்வயர் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்னு பாருங்கள்: மயிலாடுதுறை, திருப்பத்தூர், தென்காசி, பெரம்பலூர், அரக்கோணம், ராணிப்பேட்டை. இந்த 6 டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு 3 டிஸ்ட்ரிக்டில் 3 காலேஜும், அதுக்கு அடுத்த ஃபேஸில் இன்னொரு 3 காலேஜும் வருது. ஸோ ஆல்ரெடி நம்ம காலேஜில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் 37 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது, ஒரு செமி கவர்மெண்ட் உட்பட. இந்த காலேஜஸும் வந்துச்சுன்னா 43 அரசு மருத்துவக் கல்லூரிகளாக இந்தியாவிலேயே அதிக அரசு மருத்துவக் கல்லூரிகளை உள்ளடக்கிய ஒரு மாநிலமாக தமிழகம் அப்படிங்கிறது சேரும். ஸோ இது ஒரு சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு சில வருடங்கள் அப்படிங்கிறது ஆகும். அடுத்த வருஷம் வந்துடுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன்னா கவர்மெண்ட் உங்களுக்கு லேண்ட் அக்வயர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பில்டிங்குரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி காலேஜ்க்குரிய அட்மினிஸ்ட்ரேஷன் பிளாக் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல் டெவலப் பண்ணி இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த காலேஜ் அட்மிஷன் அப்படிங்கிறது வரும். ஸோ இட் வில் டேக் நியர்லி ஒரு 2 to 3 years ஆகும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். ஒருவேளை இந்த தமிழ்நாட்டில் இன்னொரு காலேஜ் ஒன்று இருக்கு இல்லையா, உங்களுக்கு ஹாஸ்பிட்டலே இல்லாமல் காலேஜ் மட்டும் வேறு ஒரு காலேஜில் இடம் கடன் வாங்கி இடத்த ரெண்டில் இருந்து வாடகைக்கு இருந்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு காலேஜ் நடத்துகிறாங்கல்ல, அதே மாதிரி இந்த கல்லூரிக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னா வரலாம். ஆனால் உங்களுக்கு எய்ம்ஸுக்கு அந்த மாதிரி கொடுப்பாங்க, பட் தமிழ்நாட்டில் உள்ள கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு அந்த மாதிரி அனுமதி வருமாங்கிறது சந்தேகம் தான். ஸோ இந்த கல்லூரிகள் நடைமுறைக்கு வர்றது, கவுன்சிலிங்க்கு வர்றதுக்கு சில வருடங்கள் ஆகும் இந்த வருஷத்தில். இதனால் இந்த காலேஜஸ் வர்றதுனால எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. இது ஹாப்பியான ஒரு சந்தோஷம். உங்களுடைய ஜூனியர்ஸுக்கு இது மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஏன்னா 6 காலேஜஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பரை கிரியேட் பண்ணும். நிறைய மாணவர்கள் தமிழ்நாட்டிலேயே MBBS படிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த வருஷத்தில் இந்த காலேஜஸ் எதுவுமே அட்மிஷன்லாம் வரப்போகிறதில்ல. இன்னும் இந்த காலேஜஸ்க்கு நேம் வைக்கல, இடம் வாங்கலை, இன்னும் பில்டிங் கட்டலை. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும், கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். வரும்போது நம்ம சந்தோஷமாக அந்த சீட்ஸை கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி எடுக்கலாம். ஆனால் சில வருடங்கள் கழிச்சு தான் அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கேள்விக்குரிய பதில் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன், நிறைய நியூஸ் மீடியாவில் வந்திருக்கு. NMC கிட்ட இருந்து இதுக்குரிய அப்ரூவல் அப்படிங்கிறது வந்திருக்கு. இதே மாதிரி சில ப்ரைவேட் காலேஜஸும் தமிழ்நாட்டில் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதுவும் இந்த வருஷம் வருமா அப்படிங்கிறதுக்குரிய ஃபைனல் அப்ரூவல் அப்படிங்கிறது வரலை. கூடிய சீக்கிரத்தில் அந்த அப்ரூவல்ஸ் வந்துச்சுன்னா சில ப்ரைவேட் காலேஜஸ் இந்த வருஷமே வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எஸ்பெஷலி கன்னியாகுமரியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நாகர்கோவில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ், ப்ரைவேட் காலேஜ் ஒன்று இருக்குது. ஹாஸ்பிட்டல் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. காலேஜ் அப்படிங்கிறது ரெடி ஆகிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் வரும்னு எதிர்பார்க்குறோம். இந்த வருஷம் கவுன்சிலிங்கில் வருமா அப்படிங்கிறத NMC தான் டிசைட் பண்ணணும். அவங்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா தென் தேர் மைட் பி அன் அடிஷன் ஆஃப் சீட்ஸ் இந்த ப்ரைவேட் செக்டர் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ கூட நீங்கள் போய் பாருங்கள். ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை தவிர உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதிலையும் பார்க்கலாம். ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.